வெல்கம் டு R4 கிச்சன். இன்னைக்கு வந்து கிரீன் பீஸ் போட்டு ஒரு கீ ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் கொடுங்க. கீ ரைஸ் செய்ய தேவையான பொருள்: வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணியிருக்கு, பச்சை மிளகாய் 2, பட்டை, ஏலக்காய், ஸ்டார் ஏலக்காய் அது கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கு, புதினா, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, கரம் மசாலா, பாசுமதி ரைஸ் வந்து 1 டம்ளர் எடுத்துருக்கு, க்ரீன் பீஸு, ஃப்ரெஷ் க்ரீன் பீஸு இதுவும் போட்டு கீ ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, கீ ரைஸ்க்கு கொஞ்சம் கீ கொஞ்சம் அதிகமாக போடணும். ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. எண்ணெயும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. பட்டை, ஏலக்காய் போட்டு தாளிக்கணும். வெங்காயம், வெங்காயம் வதங்கட்டும். அதுக்குள்ள 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி வந்து கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ வந்து புதினா, பச்சை மிளகாய், ஜிஞ்சர் கார்லிக் எல்லாம் போட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பச்சை வாசம் போடுற அளவுக்கு நல்லா வதக்கும். இப்போ இந்த கிரீன் பீஸும் போட்டுக்கலாம். இப்போ இந்த பாசுமதி ரைஸை இதில் போட்டு நெய்லியே நல்லா வச்சுக்கலாம். கரம் மசாலா போட்டுக்கலாம். இப்போ இந்த சூடான தண்ணி எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு உப்பு போட்டு லிட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம். 3 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். 3 விசில் வந்து ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ வந்து கீ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. அருமையான கீ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இது வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.